Hi friends, welcome to SRAS Academy. General Studies Capsule 50 daysக்கு 50 டாபிக்ஸ் போயிட்டு இருக்கு. அதில் டே 4ல முகவுரை பற்றி பார்க்கலாம். ஸோ வாங்க படிக்கலாம். முகவுரை இதுதான் நம்மளை இந்திய அரசமைப்போட முகவுரை. We the people of India அப்படின்னு ஆரம்பிக்குது. ஸோ இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு ஆரம்பிக்குது. ஓகேவா? இதுலேருந்தே இந்திய மக்களுக்கு எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸும் எவ்வளோ ஒரு பவரும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ give to ourselves this constitution, எங்களுக்கு நாங்களே கொடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழில் பார்க்கலாம். இந்தியாவின் மக்களாகிய நாம் இறையாண்மை சமதர்ம மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசாக அமைக்கிறதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஆர்டர் கேட்பாங்க, என்ன ஆர்டரில் வருது அப்படின்ட்டு. இது அப்படியே கலைச்சி கொடுத்துட்டு சரியான ஆர்டரில் எழுதுங்கன்ட்டு நிறைய தடவை இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அரசியல் நீதி, நம்பிக்கை, வழிபாடு, சமத்துவம், சகோதரத்துவம் இது எல்லாத்தையும் உறுதி செய்வதற்காக இந்திய அரசியலமைப்பை நாங்களே எங்களுக்கு கொடுத்துக்கிறோம், உறுதி ஏற்கிறோம். என்னைக்கு? அரசியலமைப்பு நாள் நவம்பர் 26, 1949. ஓகேவா? ஏன்னா அரசியலமைப்பு நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கும். நவம்பர் 26, 1949 அன்னைக்கு தான் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். ஓகேவா? ஜனவரி 26, 1950 நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ அந்த நாளை நம்ம குடியரசு நாளாக கொண்டாடுறோம். இது அரசியலமைப்பு நாள், அது குடியரசு நாள். ஓகேவா? முகவுரையில் இதுதான் சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி வந்துச்சு, இதில் என்ன திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது, என்ன வழக்குகள் இது சம்மந்தமாக போடப்பட்டது, அது எல்லாமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முகவுரை அப்படிங்கிற சொல்லுக்கு அரசியலமைப்போட அறிமுகம் அல்லது முன்னுரை அப்படிங்கிறத குறிக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? அந்த ஒட்டுமொத்த புத்தகம் இருக்கு இல்லையா, அரசியலமைப்பு புத்தகத்தோட ஒரு சுருக்கமாக இது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எங்கேருந்து இது வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்க அரசியலமைப்பு தான் இதோட மாதிரியாக இருக்குது. ஸோ இந்தியா உட்பட பல நாடுகள் இதை பின்பற்றுறாங்க. இந்தியாவில் யாரால் இதை கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்களால் வரைவு செய்யப்பட்ட குறிக்கோள் தீர்மானம், அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்னு கொண்டு வரார். ஓகேவா? அரசியல் நிர்ணய சபைக்கு அறிமுகம் செய்கிறார். என்னைக்குன்னா டிசம்பர் 13, 1946 அன்னைக்கு இந்த குறிக்கோள் தீர்மானம் என்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் நிர்ணய சபையால் ஜனவரி 22, 1947. ஓகேவா? இப்படிதான் முகவுரைங்கிறது ஏற்படுத்தப்படுது. ஸோ இந்த முகவுரையில் இருக்க முக்கியமான சொற்களை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இறையாண்மை அப்படிங்கிற சொல் இந்தியா ஒரு சுதந்திர நாடு அப்படின்னு சொல்லுது. அதாவது இந்தியா எந்த நாட்டோட கண்ட்ரோல்லையும் இல்லை, இந்தியாவோட உச்ச அதிகாரம் இந்தியா கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இறையாண்மை. சோஷியலிஸ்ட், சமதர்ம அப்படிங்கிறது இந்திய வகை சோசியலிசம்ங்கிறது ஜனநாயக சோசியலிசம். ஓகேவா? அடுத்தது மதச்சார்பற்ற. இந்திய அரசானது எல்லா மதங்களுக்கும் ஆதரவை ஒரே அந்தஸ்தையும் கொடுக்கும், ஆனால் அரசுக்குன்னு எந்த மதமும் கிடையாது. அதுதான் மதச்சார்பற்ற அப்படின்னு அர்த்தம். ஜனநாயகம் அப்படிங்கிறது மக்களுக்கு தான் எல்லா உச்ச அதிகாரங்களும் இருக்குது. ஓகேவா? குடியரசு, ஸோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற ஒரு மக்களை சேர்ந்த ஒரு பர்சன் தான் மக்களோட பிரதிநிதி தான் ஆட்சி செய்வாங்க. ஸோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு தலைவராக செயல்படுவாங்க. அதை தான் குடியரசு அப்படின்னு சொல்கிறோம். நீதிங்கிறத பொறுத்த வரைக்கும் எந்த சமூக வேறுபாடும் இல்லாமல், ஜாதி, நிற, இன, மத, பாலின எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லா குடிமக்களையும் சமமாக நடத்துறது, அவங்களுக்கு சமமான நீதி கிடைக்க வைக்கிறது. ஓகேவா? சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இந்த மூணுமே ஃப்ரெஞ்சு புரட்சி 1789 இருக்கும். ஸோ அதுலேருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த 3 வருஷம். ஸோ சுதந்திரம்ங்கிறது தனி நபர்களோட செயல்பாடுகளில் எந்த கட்டுப்பாடும் விதிக்காமல் இருக்கிறதும், அந்த தனிப்பட்ட ஆளுமைகளோட வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை வழங்குறதும் தான் சுதந்திரம்னு சொல்லப்படுது. சமத்துவம் அப்படிங்கிறது எந்த ஒரு பிரிவினருக்கும் சிறப்பு சலுகைகள் இல்லாதது, இதுதான் சமத்துவம்னு சொல்லப்படுது. எல்லாருக்கும் ஒரு சகோதரத்துவ உணர்வு இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா? பிரெஞ்சு புரட்சி 1789. ஸோ இந்த முகவரை பற்றி என்ன கருத்துக்களை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சார் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், நம்ம கண்ட கனவு பழிச்சிருச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். ஓகேவா? இவ்வளோ காலமாக நம்ம என்ன நினச்சிருந்தோமோ அந்த கனவு பழிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. KM முன்ஷி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது ஜனநாயக குடியரசின் ஜாதகம் அப்படின்னு சொல்கிறாரு KM முன்ஷி. பண்டிட் தக்கூர் தாஸ் பார்கவா இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா,
முகவுரைங்கிறது அரசியலமைப்போட விலை மதிப்பற்ற பகுதி அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா, அரசியலமைப்புக்கு ஆன்மாவாக இருக்குது, திறவுகோளாக இருக்குது, ஒரு ரத்தினமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அரசியலமைப்போட மதிப்பை அளவிடக்கூடிய ஒரு சரியான அளவுகோலாக இந்த முகவுரை இருக்குது அப்படின்னு பண்டிட் தக்கூர்தாஸ் பர்கவா சொல்கிறாரு. சார் எர்னஸ்ட் பார்க்கர் இது ஒரு முக்கிய குறிப்பு அப்படின்னு சொல்கிறாரு. ஹிதயதுல்லா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அமெரிக்காவோட சுதந்திர பிரகடனத்தை முகவுரை ஒத்திருக்கு, ஆனால் இது அதையும் விட அதிகம் அப்படின்னு ஹிதயதுல்லா சொல்கிறாரு. ஓகேவா, பால்கிவாலாங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, இது அரசியலமைப்புக்கு ஒரு ஐடி கார்டு மாதிரி, ஒரு அடையாள அட்டை மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் தான் முகவுரையை பற்றி இவர்கள் சொன்ன கூற்றுகள். ஸோ முகவுரை ரிலேட்டடாக என்னென்ன வழக்குகள் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அரசியலமைப்பில் மீதமுள்ள பகுதிகளை ஏற்றதுக்கு அப்புறம் தான் இந்த முகவுரைங்கிறதே சேர்க்கப்பட்டிருக்கு. ஓகேவா, 1960 பெருபாரி யூனியன் வழக்குன்னு நடந்திருக்கு. இதில் என்ன தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, முகவுரை அரசியலமைப்போட ஒரு பகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை வச்சு எந்த ஒரு கேஸும் போட முடியாது. ஓகேவா, இதில் இப்படி கொடுத்துருக்கீங்கல்ல, ஸோ எங்களுக்கு இதை சால்வ் பண்ணி கொடுங்க, அந்த மாதிரி எதுவுமே போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு பகுதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து நடந்த 1973 கேசவானந்த பாரதி வழக்கில் இது அரசியலமைப்போட ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா, 368 கீழே திருத்தப்படலாம்னு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து எல்ஐசி வழக்கு 1995 நடந்திருக்கும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது அரசியலமைப்பின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா, இது மூணுமே இம்பார்ட்டண்ட்டு. ஸோ எஸ்ஆர் பொம்மை வழக்கில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அரசியலமைப்போட அடிப்படை கட்டமைப்பை இது குறிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன திருத்தங்கள்லாம் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, பெருபாரியில் ஒரு பகுதி இல்லைன்னாங்க. கேசவானந்த பாரதியில் என்ன சொன்னாங்க, அடிப்படை அம்சங்களில் எந்த திருத்தமும் செய்யாமல் முகவரையை நீங்கள் திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா 1976 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலமாக இந்திரா காந்தி அவர்களோட பீரியடில் ஓகேவா முகவுரை ஒரே ஒரு முறை மட்டும்தான் இதுவரை திருத்தப்பட்டிருக்கு. அதில் சமதர்ம மதச்சார்பற்ற மற்றும் ஒருமைப்பாடு அப்படிங்கிற இந்த 3 சொற்களும் சேர்க்கப்பட்டிருக்கும். ஓகேவா, முகவுரையோட 6ஆம் பத்தியில் 1976 அரசியல் சாசன சட்டத்தின்படி நேர்மை அப்படிங்கிற வேர்டும் சேர்த்துருக்காங்க. ஓகேவா, இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஓகே, இவ்வளோதான். இதான் முகவுரையில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ முகவுரைனா என்ன, எப்படி வந்தது, அது சம்மந்தப்பட்ட வழக்குகள் என்ன தீர்ப்புகள் வந்தது, இது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஓகே, ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் Day 5 கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.